இங்க இவங்க கடையை ஓபன் பண்ணும்போது அவங்க கடைக்கு முன்னாடி ஒரு பிச்சைக்காரன் படுத்து தூங்கிட்டு இருக்கத பார்த்து இவர் தண்ணி ஊத்தி எழுப்பி விட்டுறாரு. இவரும் கோவமா இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லிடுறாரு. அவனும் தெரிச்சு ஓடி போயிடறான். இத பக்கத்துல இருக்கிற கடைக்காரர் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் டேவும் இவர் கடையை ஓபன் பண்ணும்போது அந்த பிச்சைக்காரன் அங்கதான் தூங்கிட்டு இருக்கான். இவர் கையில வச்சிட்டு இருக்கிற பொருளாலே அவனை அடிச்சு துரத்திடுறாங்க. இந்த பிச்சைக்காரன் வேஸ்ட் வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கான். அது பார்த்துட்டு இருக்கும்போது அவரு வேஸ்டான வாட்டர் பாட்டில அவன் மேலேயே தூக்கி போட்டுறாரு கோவமா. இது எல்லாத்தையுமே பக்கத்து கடையில இருக்கிற அம்மா வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இவரு சாப்பாடு எடுத்து சாப்பிடும்போது அந்த பிச்சைக்காரனும் வந்து நின்னு பார்த்துட்டு இருக்கான். இவரை வாய்க்கு சாப்பாடு கொண்டு போகும்போது அவனும் ஆண் வாயை திறக்கிறான். இதை பார்த்துட்டு இங்க இருந்து ஓடி போயிருன்னு சொல்றாரு. இவனும் ஓடி போயிடுறான். நெக்ஸ்ட் டேவும் கடையை ஓபன் பண்ணும்போது அந்த பிச்சைக்காரன் அங்கதான் படுத்துட்டு இருக்கான். இவரு மௌந்து பார்த்துட்டு இருக்காரு. என்னடா கடைக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தி வச்சிட்டியான்னு இவனை கெட்ட வார்த்தையிலே திட்டுறாரு. கிளம்புடா இங்க இருந்துன்னு சொல்றாரு. அவனும் எந்திரிச்சு ஓடி போயிடுறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளா இவர் கடை ஓபன் பண்ணும்போது அந்த பிச்சைக்காரன் அங்க இல்ல. இவரும் தேடிட்டு இருக்காரு. அந்த பக்கத்துல இருக்கிற கடைக்காரமாவும் எங்க போயிட்டான் தேடுறியா, அவன் ரொம்ப நாளாவே காணோம் அப்படின்னு சொல்றாங்க. இவர் கடைக்கு முன்னாடி ஒரு சிசிடிவி கேமரா வச்சிருக்காரு. அதுல என்ன நடந்துச்சுன்றது ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இவர் அந்த கேமராவை எடுத்துட்டு போய் லேப்ல கனெக்ட் பண்ணி பாத்துட்டு இருக்காரு. நைட்ல இந்த பிச்சைக்காரன் அங்க இருக்கும்போது ஒரு அம்மா வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. இவனும் சந்தோஷமா வாங்கி சாப்பிடுறான். ஒரு நாள் யாரோ ஒருத்தன் குடிச்சிட்டு வந்து அந்த கடைக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தி வச்சிருப்பான். இந்த பிச்சைக்காரன் தான் அடிச்சு துரத்திருப்பான். ஆனா அந்த ஓனருக்கு அந்த சிசிடிவி பார்த்ததுதான் தெரிய வருது. நம்ம அந்த பிச்சைக்காரனை தப்பா நினைச்சிட்டோம்னு நினைச்சு ஃபீல் பண்ணி பாத்துட்டு இருக்காரு. ஒரு நாள் நைட்டு அந்த பிச்சைக்காரன் இருக்கும்போது 2 திருடங்க அந்த ஷாப்ல திருட வந்தாங்க. அப்ப அவன் அவங்க கூட சண்டை போடுறான். அவங்க காலாலே மிதிக்கிறாங்க அவனை. அப்புறம் கத்தியை எடுத்து அவன் வயித்துல குத்திட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அந்த சிசிடிவி கேமரா பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிற அந்த ஓனர் ரொம்பவுமே ஃபீல் பண்றாரு. அவனை ரொம்பவுமே நம்ம டார்ச்சர் பண்ணிட்டோம்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுந்துட்டு இருக்காரு. இந்த உலகத்துல நம்ம பார்த்து ஒரு சிலரை தப்பா புரிஞ்சுக்கிறோம். ஆனா கண்ணுக்கு தெரியாத உண்மை நிறையவே இருக்கு.